अधिवेङ्कटशैलमुदारमते जनताभिमताधिकदानरतात् परदेवतया गदितान्निगमे कमलान अधिवेङ्कटशैलमुदारमते जनताभिमताधिकदानरतात् நம்மளால ரொம்ப நேரம் இந்த பட்டை போட்டுட்டு கை பட்டனை ஃபுல்லா போட்டு ப்ரொஃபஷனலா இருக்க முடியாது நம்மளால. நல்ல கெட்டப் கலஸ்ட் வந்துட்டேன். அந்த ரகுவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன டாபிக்? जनार्दना कृष्ण राधिका पते जन विमोचना फिजिकल फॉर्म இருந்ததுனா அதையே கிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பட்டை போட்டு நல்ல பையனாட்டும் அந்த பாட்டு கேட்டோம். இப்போ வந்து இந்த கெட்டப்ல ஒட்டும் கேப்போம். अधिवेङ्कटशैलमुदारमते जनताभिमताधिकदानरतात् तया गदितान्निगमे कमलादयितान्न परं कलये. சரி ஓகே. பட் ஆனா இந்த பாட்டு அவங்க பாடுறது கேட்கும்போது அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இதெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான். பட் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஓன் வாய்ஸ்ல கம்போஸ் பண்ணிட்டு அதாவது தனியா பாடிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து சிங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டைலர் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா அப்படி சொல்லிட்டு பல அக்காக்கள் வந்து இன்ஸ்டால வைரல் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா பாத்தீங்கன்னா டிவோஷனல் அக்கா இவங்க. जनार्दना कृष्ण राधिका पते என்னோட பிளட்டோட ரெட்டாக யாரடி. இவங்க பேர் வந்து ஸ்ரீநாவல் கிஷோரி அப்படின்னு போட்டிருக்கு. எந்த ஸ்டேட் காரி அப்படின்றது கிளியரா என்ன தெரியல. பட் ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வந்து ஃபாலோஸ் ஹிட் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா பின்ன இந்த மாதிரி பாடினா कुचूचुक कुङ्कुमतो नियतारुणिता तुलनीलतनो டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சது பாட்டு. சரி ரீல்ஸ் என்னடா 1.5 மணி நேரத்துக்கு பாடுவாங்க அப்படின்றீங்களா? பட் நல்லா இருக்கு கேட்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவங்க எந்த ஸ்டேட் அப்படின்றது கிளியரா தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு சவுத் இந்தியா மாதிரி தான் இருக்காங்க. தமிழ் பாட்டு பாடி வச்சிருக்காங்க. அது என்ன பாட்டு கேட்போமா? सिंगल मुरुगा சின்ன சின்ன முருகா முருகா சிங்கல முருகா. அதாவது ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு பேஜ்ல பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களோட ரீச் இருக்குன்னா பாத்தீங்களா? சிங்கல முருகா. சரி இவங்க ரீல்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா லவ் ஃப்ரம் தெலுங்கானா, லவ் ஃப்ரம் கேரளா, லவ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படி கள்ளி குமிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரு நம்ம பசங்க தான், வேற யாரு? அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்பெல்லாம் வந்து டைலர் அக்காங்களுக்கு தேவையில்ல. அதனால டைலர் அக்காக்கு இன்ட்டு டிவோஷனல் அக்காக்கு தான் கண்ணுல பாத்தீங்கன்னா ஹார்ட் முளைச்சிருக்கு. அது கூட பரவாயில்ல. இன்னொரு பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படி போட்டு கிஸ் இமோஜிலாம் வேற போட்டு வச்சிருக்காடே. அவங்க எந்த லாங்குவேஜ் காரவங்க எந்த ஸ்டேட் காரவனே தெரியாது. பார்த்தவனே மேரேஜ் பண்ணிக்கணும். சரி அவன ஒரு பையன் தானே அப்படிதான் இருப்பான். தூக்குதா டெய்லி ரொட்டீன் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ் பிரசன்ட் சார். இங்க அங்க என்ன நான் இந்த பொண்ணு அட்டென்ஷன் எடுத்துட்டு இருக்கு, சாமி பாட்டு பாடிட்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் பிரசன்ட் சாராம். அதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான் வாட்ஸ்அப் நோபர் தருமோ. அது நம்பர்னு கூட அவன் டைப் பண்ணல, நோபரா. தலைவனுக்கு ஒரு அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு ஜூம் வைங்க. அவர் தான் பாத்தீங்கன்னா நம்பருக்கு போல நோபர்னு போட்டவர். இது இன்னொரு கூத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா யாராவது லைக் போட்டுருந்தாங்கன்னா இவங்க லைக் எடுப்ப அப்படின்லாம் காட்டும்ல இந்த ஓரத்துல. ஆல்மோஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்கும்போது அவங்களோட லைக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. வாங்க தம்பி. சும்மாவே நம்ம பசங்க பாத்தீங்கன்னா போட்டோஸ் கிடைச்சாலே அதை வச்சே வந்து லவ் எடிட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலர் லைட் எல்லாம் வச்சு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அப்படியே கலர் கலர் லைட்டை வச்சு வீடியோஸா போட்டுட்டு இருக்கு. எடிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்து வச்சு அழகா லவ் எடிட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி எடிட் பண்ணா பரவாயில்ல சரியா. அந்த பொண்ணு பாடுது பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து வச்சு கடவுளுக்கு பதிலாக அந்த பொண்ணு செல்லுல வந்து ஓட விட்டுட்டு அதுக்கு சாம்பிராணி போட்டு தீபம் காமிச்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செல் இல்ல 3 செல்லு. என்ன 3 செல் இருக்கு. ஒருத்தன் தான் சாமி கும்பிட்டு இருக்கு, இன்னும் 2 பேரு தேவட்டாங்க பாருங்க. அடுத்து இன்னொருத்தர்
தெய்வமே. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மண்டை பிதுக்கி பேசிட்டு இருந்த பசங்க எல்லாத்தையுமே மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி பாடலை கேட்க வச்சு அவங்க மனசுக்குள்ள பக்தியை செலுத்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவ்வளோ அயராது பாடுபட்டு இருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் முத்துக்குமரா, கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா. நைட்டு 2 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா சஷ்டியை நோக்கி சரவண போதுன்னு சொல்லிட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னால பார்த்தா நம்ம பையன் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கான். அது சரி, நம்ம பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெய்லர் அக்காவை பார்த்தவன் தானே. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஃபர்ஸ்ட் சாரி இதுதான். அடுத்தது ஒன்று அப்டேட் வந்தானே இதா அக்கா நீ போ நீ வா, அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாங்கள் சின்ன நீ போ நீ வா. அதான் பசங்க. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓவரா வைரல் ஆனது போதும் அந்த பொண்ணை அப்படியே எடுத்து வச்சு அப்படியே தத்ரூபமா ஒருத்தங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்லை பையன் தான் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அவங்க நல்லா தான் இருக்கு. சினிமா நடிக்க மாதிரி இல்லைனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி திடீர்னு யாராவது ஒருத்தங்க வைரல் ஆகிட்டா போதா அதே மாதிரி நானும் பொண்ணு சொல்லிட்டு அவங்க காப்பி அடிப்பாங்கல்ல. இந்த ஒரு பொண்ணு வந்திருக்கு அதே மாதிரியே பொட்டு வச்சு நாமம் விட்டு இது ஒரு பொண்ணு நினைச்சா அடுத்து களத்துல நானும் வரும்னு சொல்லிட்டு இன்னும் 2 பொண்ணு வந்திருக்கு. அதுல என்ன இன்னொரு விஷயம்னா அந்த பொண்ணு எப்படி வந்து அந்த பாட்டுக்கு எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. அடுத்தது 5 பொண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஈடாகுமான்னு தெரியல, கம்பேர்லாம் பண்ணல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அவங்கள பார்த்து நமக்கு வந்து ஒரு வைப் கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு பார்க்க பிடிக்கல. இருக்கிற மாதிரி தெரியுதுடா மச்சான், லவ் பண்றியா? பட் இருந்தாலும் நம்மளும் வைரல் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க போல இருக்கு. கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ரீல்ஸ் அதிகமாக பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ், இதே மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் இன்னும் 2-3 விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணு மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் கேர்ள்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரீல்ஸ் வந்து பாருங்களேன். சரி, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த வைரலான இந்த ஸ்ட்ரீன் இருக்குல்ல, இந்த பொண்ணை பார்த்தா காப்பி அடிச்சு நார்த் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா ப்ரொஃபைல் உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா கடந்த பல வருஷமா இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கலாங்களா இல்லை இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த பொண்ணு பேர் வந்து ஸ்ரீ கிஷோரி அபிஷியல். சரி, இந்த பொண்ணு தான் இருக்கான்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வைரல் ஆகிறாங்க, அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்களா பார்த்தா இந்த பொண்ணுக்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு கமெண்ட்டை பாருங்களேன், எ கேர்ள் வித் நோ ஹேட்டர்ஸ் இருக்கு. அடுத்த கமெண்ட் ஒன்று என்னடா இதுன்னு பார்த்தா அங்கே பாருங்களேன், ஓவர் ஆக்டிங் and over confidence, your expressions are not sync in this song, but no one saying that why. மண்டா பார்த்தீங்களா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கு இது மாதிரி தான். ஒருத்த வைரல் ஆகிட்டா அப்படின்னா அவனை போட்டு அமுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அதாவது அவன் மனசில் இருக்கும் போல இருக்கு பாருங்க. ஃபைனலி ஐ மெட் ஒன் ரைட் பர்சன் ஹூ செட் த ட்ரூத். சரி, ஓகே. வீடியோ தானே முடிச்சுப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவோஷனல் கேர்ள்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.